தோகைப்பாடி கிராமத்திலே வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நாளைய இந்த நாட்டை வழிநடத்த காத்திருக்கிற இளைஞர்களே, மாணவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து இதே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். கிராமம் கிராமமாக, ஊராட்சிகளாக, நகரங்களாக ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து காலையிலே தொடங்கி இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக பயணம். இரவிலே ஏதாவது ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் இல்லை என்றால் ஏதாவது வாகனத்தில் நின்று என் மக்களிடம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு வெறும் அரசியலை மட்டுமே பேசி ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் என்பதே பேசப்படுவதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளாச்சு கட்சி தொடங்கி. இந்த 70 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பேசுவதை விட்டு பணம் மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக, கொள்ளையடிப்பவர்களின் கூடாரமாக, திருடர்களின் கூடாரமாக, ஊழல்வாதிகளின் கூடாரமாக மாறி போய் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை கடந்து விட்டது. எப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ 1991 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணிகளாக பிரிந்து நின்றது. 89 ஜெயலலிதா ஒரு அணியாகவும் ஜானகி அம்மாள் ஒரு அணியாகவும் பிரிந்து நின்றார்கள். அப்பொழுது இரட்டை புறாவிலே ஜானகி போட்டியிட்டால், இரட்டை சேவலிலே ஜெயலலிதா போட்டியிட்டார்கள். அப்பொழுது அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. 89 கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 1991 கலைக்கப்பட்டது. என்ன சொல்லி கலைச்சாங்க அப்படின்னா, இவர் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார் என்பதற்காக ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு வெளியில பரப்புரை செய்தார்கள். ஆனால் உண்மையிலே அதுவா என்றால் கேட்டால் அது கிடையாது. மத்திய அரசால் மிரட்டப்பட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த போது ஸ்ரீபெரும்புதூர் நகரத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசும்போது படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையிலே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கு பெறுகிறார்கள் என்றால், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை தாங்கி இருக்கிற ராஜீவ்காந்தி அவர்கள் பங்கு பெறுகிற போது அந்த பங்கு பெறுகிற கூட்டத்திற்கு அதனுடைய தோழமை கட்சியின் தலைவர்கள் யாரும் பங்கு பெறவில்லை. குறிப்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் போகல. அப்பொழுது கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போகல. ஆனால் படுகொலை செய்யப்பட்டது ராஜீவ்காந்தி. ஆனால் ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டில் தமிழர்களின் எழுச்சி என்பது நடைபெறவே இல்லை. தமிழ் என்று பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி கிடையாது. தமிழர் என்றாலே தீவிரவாதிகள் என்ற முத்திரை இந்த மண்ணின் மக்கள் மீது குத்தப்பட்டது. எவனெல்லாம் தமிழ் மொழி பேசுகிறானோ அவன் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, இந்திய நிலப்பரப்பில் எங்கு சென்றாலும் சரி, தமிழர்களை தீவிரவாதிகளாக, விடுதலை புலிகளாக சித்தரித்தது காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியிலே இருந்த இந்த திராவிட கட்சிகளும் தான். திமுக விடுதலை புலிகளை பற்றி பேசவில்லை. தமிழர்களின் உரிமை, தமிழர்களுடைய எழுச்சி, தமிழர்களுடைய இனம், தமிழ் மொழி என்று பேசுவதை மறுத்து விட்டார்கள். 91 தூக்கி குப்பையில போட்டவங்க திரும்ப இப்ப வர்றாங்க. நாம் தமிழர் என்ற ஒரு பெரும்படை எந்திரிச்சு, எங்கள் அண்ணன் பிரபாகரன், எங்கள் தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம் என்று மேடைகளில் எங்கள் அண்ணன் பேசியதற்கு பிறகுதான் அவன் வர்றான் கிளம்பி. தமிழர்களின் உரிமையை மீட்டெடுப்போம் என்று எடப்பாடி பேசுகிறார். தமிழினத்தை மீட்போம் என்று ஸ்டாலின் பேசுகிறார். இப்படி எல்லோரும் இன்று தமிழ் என்று பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தமிழன் எங்க இருக்கானே தெரியாம போயிருக்கும். நம்மள பல நாட்களாக திராவிடர்கள் என்றே முத்திரை குத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தைப்பொங்கல் தமிழர்களின் திருநாள் என்று எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் திராவிட கழகத்தினுடைய கொள்கை கோட்பாட்டை ஏற்றவர்கள் எல்லாம் அதை திராவிட பொங்கல் என்கிறார்கள். இங்க இருக்கிற யாராவது ஒருவர் ஏற்போமா திராவிட பொங்கல் என்று? சரி, கீழடியில அகழாய்வு செய்த நாகரிகத்தை, கீழடியிலே தமிழர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்கின்ற சான்றோடு அகழாய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்று சான்று காட்டப்படுகிறது. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கீழடி நாகரிகம் என்று யாராலும் உறுதிப்படுத்த முடியாது. 5000 ஆண்டுகளாக கூட இருக்கலாம், 10,000 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் இந்த மண்ணில் தோன்றி 50,000 ஆண்டுகள் ஆயிற்று என்று நாங்கள் சொல்லவில்லை. தேவனைய பாவனர் அவர்கள் இந்த மண்ணிலே குறிப்பிடுகிறார். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவன் தான் தமிழன் இந்த மண்ணிலே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தமிழனை 91 குழி தோண்டி புதைத்தவர்கள் தான் திமுகவும் அதிமுக காரர்களும் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. நீ தமிழன் எங்கேயும் போய் சொல்ல முடியாத அளவிற்கு உங்களை அச்சுறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த அச்சுறுத்தலை தகர்த்தெறிந்திருப்பது ஒரே அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதற்கு பிறகாகத்தான் தமிழ்நாட்டில் சாதிய கட்சிகள் என்னென்ன சாதி இருக்கிற எல்லா சாதிக்கும் கட்சி 91க்கு பிறகாகத்தான் தொடங்கப்பட்டது. நீங்க எல்லா வரலாறையும் தோண்டி பார்த்தீர்கள் என்றால் 91க்கு முன்பாக தமிழ்நாட்டில் எங்கும் சாதி கட்சிகள் பிரபலமடையவில்லை. ஆனால் 91க்கு பிறகாக நான் தமிழன் என்பதை மறந்து எல்லோரும் சாதிக்கு ஒரு கட்சியை தொடங்க வைத்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மக்கள் மனசுல வச்சுக்கோங்க. அதனாலதான் திமுகவையும் அதிமுகவையும் புலி தோண்டி புதைக்கணும்னு சொல்றோம். 91க்கு முன்பாக நீங்கள் எங்காவது சாதிய கலவரங்களை பார்த்திருக்கிறீர்களா? இந்த சாதிக்கு அந்த சாதிக்கு சண்டை, ஏதாவது ஒரு வரலாறு, ஏதேனும் ஒரு சான்று யாராவது காட்ட சொல்லுங்க. யாராவது ஒருவரை 91க்கு முன்பாக சாதிய கட்சிகள், சாதிய கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா என்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை மூடி பெரிதாக்கி ஒவ்வொரு சாதிக்கும் கட்சியை உருவாக்கியது இந்த திமுகவும் அதிமுகவும் தான், வேற எவனும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் இருவரும் தான் மாறி மாறி ஆட்சியிலே இருந்தார்கள். 96ல ஜெயலலிதா ஆட்சியை விட்டு போயிடுச்சு. 91ல இருந்து 96 வரைக்கும் செய்த ஆட்சியின் காரணமாகத்தான் ஜெயலலிதாவுக்கு தண்டம் விதித்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்படி சிறைக்கு போன ஜெயலலிதா 91ல இருந்து 96 வரைக்கும் காசா அரசு பணத்தை கொள்ளையடித்தார், அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதுதான் அவருக்கு வழக்கு. அதன் பிறகாக 96ல் இந்த மண்ணில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கருணாநிதி சொன்ன அதே வார்த்தை ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்புவேன் சொன்னார். எப்ப தெரியுமா அனுப்பினாரு? 2015 தான் சிறைக்கு அனுப்பினார். அது வரைக்கும் வழக்கு நடந்தது. அது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் இவங்க வந்தா கருணாநிதி மேல வழக்கு போடுறது, கருணாநிதி வந்தா ஜெயலலிதா மேல வழக்கு போடுறது, அதிமுக வந்தா திமுக காரர்கள் மேல வழக்கு போடுறது, திமுக காரர்கள் வந்தா அதிமுக காரர்கள் மேல வழக்கு போடுறது, அவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் சொல்றது, இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் சொல்றது. இது மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசியலாக இருந்தது. ஆனால் 2009 இதே நாம் கூப்பிடுகிற தூரத்தில் இருந்த இலங்கையிலே தமிழர்கள் 2 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த மண் அமைதியாக இருந்தது. ஏன் அமைதியாக இருந்துச்சுன்னா, இங்க தமிழர்கள் எல்லாம் சாதியாக பிரிந்து நின்றுட்டார்கள். சாதிகளாகவும் மதங்களாகவும் கட்சிகள் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு சாதிகளும் மதங்களும் தங்களுக்கான உரிமைகளை மட்டுமே போராடினார்களே தவிர தமிழர்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். அப்பொழுதுதான் 2009 உணர்வு எழுச்சியிலே வெடித்து சிதறியது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் குரல். தமிழ்நாடு எங்கும் நாங்கள் தமிழர்கள் சாதிகளை மதங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று பேசத் தொடங்கினார். 2009 6 மாதம் சிறை. வேற யாராவது கட்சியை கழிச்சுட்டு ஓடி இருக்காங்க, கட்சியை தொடங்கணும் என்ற எண்ணம் வந்திருக்காது. 6 மாதங்கள் சிறைச்சாலையிலே இருந்தாலும் சரி, என் தலைவன் என் மேல் சுமத்திய அந்த கனவை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசியலின் பெரும்படையை கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். என் மக்களை புரிந்துக்கோங்க. வெறும் அரசியல் ஓட்டு வெல்லணும், பாராளுமன்றத்திற்கு போகணும், சட்டமன்றத்திற்கு போகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு தனியாக ஒரு நாடு கட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் தலைவர், உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் ஆசை, கனவு, லட்சியம். அதை எங்கள் தலையில சுமத்தி இருக்கிறார். சுமத்தப்பட்ட கனவை நாங்கள் சேர்த்து சூட்டி நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இதுதான். உங்களுக்கு நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த காலையில ஒரு இடத்துக்கு மாலையில ஒரு இடத்துக்கு போனோம், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம்.
அந்த பகுதியிலே நாங்கள் வாக்கு கேட்டு செல்லும் போது ஒரு பெண்மணி அவர்கள் வந்தாங்க. வந்தோடனே அம்மா நாங்கள் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட சீமான் கட்சி தானே தெரியும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, அண்ணனுடைய கட்சி போய் சேர்ந்துருக்குது, நாங்கள் மைக் சின்னத்தில் போட்டிடுறோமா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா, விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்க, மைக் சின்னத்தில் நிற்கிறீங்கன்னு தெரியும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னதான் இருந்தாலும் எங்க சாதிக்காரருக்கு தானப்பா ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. அங்கதான் எனக்கு ஒரு மாதிரி பதக்கமாச்சு. என்னன்னா நம்ம சாதிக்காரனுக்கு தானப்பா ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தெரியவில்லை, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் தான் போட்டியிட முடியும் என்கின்றவையே இங்க அரசியலாக கற்பிக்கப்படல. வேற வேற கட்சியில நிக்கிறவங்க வேற சாதிக்காரன் நினைச்சிட்டு நிக்கிறாங்க. அந்தம்மா, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். தமிழர் நிலத்தில் இதுவரை பல அரசியல் கட்சிகள் சமூக நீதி பேசியிருக்கின்றன, சாதிவாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசியிருக்கின்றன, சாதிவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று பேசியிருக்கின்றன. ஆனால் எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாததை, செய்ய துணியாததை, செய்ய அச்சப்பட்டதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்திருக்கிறது. என் அன்பு நண்பர்களை, என் உறவுகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், படித்த பட்டதாரிகள், விவசாயி, திரைப்பட இயக்குனர் என்று இந்த மண்ணில் யாரெல்லாம் மக்களுக்காக, தமிழர் என்ற உரிமைக்காக யாரெல்லாம் போராட தயாராக இருக்கிறார்களோ அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறோம். சரி, படித்தவர்களை தேடி நிறுத்தினீங்க, பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுத்தீங்க? இப்பொழுதுதான் தன்னுடைய ஆட்சி, நாங்கள் ஆட்சி வென்று வந்தால் 50% பெண்களுக்கு அரசு பதவியிலே இடஒதுக்கீடு தருவோம் என்று காங்கிரஸ் இப்ப அறிக்கை கொடுத்தது, தேர்தல் அறிக்கையை கொடுத்தது. அவர்கள் பல தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை. அறிக்கைன்னு கொடுப்பான், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான். ஆனால் அவர்கள் எவரும் அறிவிக்கவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கும் போது 50% பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்த ஒரே அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி தான். 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று போட்டியிட வாய்ப்பு வழங்கினோம். அதன் பிறகு நடந்த சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் 117 பெண் வேட்பாளர்களை இதுவரை யாரும் மனதிலே கூட கனவிலே கூட நினைக்க முடியாத அளவிற்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை அள்ளி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை மக்கள் புரிந்துக்கோங்க. சரி, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அந்தந்த சமூகங்கள் வாழ்கின்ற, நாங்க அடிக்கடி சொல்றது குடிவாரி கணக்கெடுப்பது, குடினா சாதி, சாதி வாரி கணக்கெடுப்பது. எந்த சாதி எவ்வளவு இருக்கிறார்களோ அதற்கான இடஒதுக்கீடை கொடுத்து 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் சாப்பாட்டு அனுப்பாத, 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் சாப்பாட்டு அனுப்பாதன்னு எளிய முறையில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, சாதி வாரியில எப்படிப்பா நீங்க பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா, இதுவரை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத இடத்தை நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்திருக்குது. ஆதி தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் பறவைகளுக்கு 6 இடங்களை கொடுத்த ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல வன்னியர் சமூக மக்களுக்கு 6 இடங்களை கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல அகமுடையருக்கு 2, மரவருக்கு 2, கோணாருக்கு 2, நாடாருக்கு 2 என்று அந்தந்த மக்கள் பிரதிநிதித்துவமாக வாழ்கின்ற மக்களுக்கான இடஒதுக்கீட்டை, இட பங்கீட்டை கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி தேடி தேடி அவர் ஆணா இருக்கணும், இந்த சாதியில இருக்கணும், படிச்சவரா இருக்கணும், இன்னாரா இருக்கணும், இவ்வளவு வேலைகளை செய்து நீ எவ்வளவு செலவு பண்ணுவேன்னு கேட்கல, எத்தனை கோடியை மக்களுக்கு செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று கேட்கல. நீ நல்லவனா, மக்கள் சேவை செய்யா, நாளைக்கு மக்கள் தேவைக்கு வந்து நின்றால் அவர்களிடம் ₹1 கூட லஞ்சம் பெறாமல் உதவி செய்யா என்பது மட்டும்தான் எங்க அண்ணன் கேட்ட கேள்வி. வேற எந்த கேள்விங்கிற இவன் கையில இந்த பொறுப்பை கொடுத்தா அவன் சரியா செய்வானா செய்ய மாட்டானா? அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சியில இடத்திலே நிறுத்துவதற்கான, போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எங்கள் அண்ணன் கொடுத்திருக்கிறார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, என் மக்களுக்கு அரசியல் என்ன என்பது கற்பிக்கப்படாமல் இருக்கிறது என்பதனாலதான் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அம்மா கேட்ட கேள்வியில எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே சொல்ல போனால் இங்கே சாதி பார்த்து ஓட்டு போடும் என்ற மனநிலை யாருக்கும் இருக்கக்கூடாது என்றுதான் நாம் தமிழர் கட்சி கற்பிக்கிறது. திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்றோம்.
இவர் இன்ன சாதின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தயவு செய்து அந்த ஓட்டை போடவே கூடாதீங்க. நீங்க வீட்டிலேயே இருங்க, நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க அந்த ஓட்டை. இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தினால் என் மக்களுக்கான மக்கள் பணியை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் தமிழர் என்று நினைத்தால் வாக்கு செலுத்துங்க. தமிழர்களின் உரிமைக்காக இவர்கள் நிற்பார்கள் என்றால் வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவோம் என்று நினைத்தால் வாக்கு செலுத்துங்க. இந்த பிள்ளைகளின் அரசியல் சரி என்று நினைத்தால் வாக்கு செலுத்துங்க. இல்லைன்னா தயவு செய்து வாக்கு செலுத்தாதீர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்கு செலுத்தினாலும் அந்த வாக்கு எங்களுக்கு பயனில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்கள் கட்சியையும் எங்கள் சின்னத்தையும் தேடி தேடி வாக்களித்தவர்கள் எல்லாரும் இளைய தலைமுறை பிள்ளைகள். 18 வயது, 19 வயது, 20 வயது, 21 வயது, அதிகபட்சம் போனால் 30 வயதுக்குள்ள உள்ள இளைய தலைமுறை தான் நாம் தமிழர் கட்சியை தேடி தேடி வாக்கு செலுத்தியிருக்கு. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு கட்சி இருக்குதா அப்படின்னா இருக்குதுன்னு தெரியும். அது இன்ன சின்னமா அப்படின்னா சின்னம்னு தெரியும். ஆனா அது என்ன அரசியல் பேசுகிறது என்று அவர்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நாங்கள் எதிர்கால தலைமுறையினருக்கான அரசியலைத்தான் நாங்கள் தூக்கி கொண்டு வர்றோம். அவர்கள் எங்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள், எங்களை பல மடங்காக உயர்த்தி நிறுத்துகிறார்கள். 2021 31 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இப்ப 2024 15 வயசு எங்களுக்கெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சோ, 2021 வாக்கு செலுத்த முடியாமல் தவித்த என் பிள்ளைகள் 15 வயசு, 16 வயசு, 17 வயசு பிள்ளைகள் 2024 வாக்கு செலுத்துறதுக்கு வந்துட்டான். அவன் மட்டுமே 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறான் நாம் தமிழர் கட்சிக்கு. 17 லட்சம் இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 2024 வாக்கு போட போறான். ஏற்கனவே 31 லட்சம் ஓட்டு. இப்ப அவர்கள் ஒரு 17 லட்சம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 48 லட்சம் இன்னைக்கு உறுதி. ஆனால் என் மக்களுக்கு நான் ஒன்றே தான் சொல்றேன். உங்க வீட்டில் உள்ள சின்ன பசங்க, கல்லூரியில் படிக்கிறவர்கள், மாணவர்கள், உங்கள் வீட்டில் இருந்து இந்த வாக்கை எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடுங்க, எங்க அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு இந்த தொகுதியில போடுங்கன்னு சொன்னா கட்டாயம் தயவு செய்து போடுங்க. ஏன்னா அவர்களுக்கு எங்களுடைய அரசியல் தெரியும். நாங்கள் பேசுகின்ற காணொலிகளையும் நாங்கள் பேசுகின்ற அரசியலும் நொடிக்கு நொடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து வாக்கு செலுத்துங்க. நான் இந்த 31 லட்சம் வாக்குகளை எங்களை தேடி தேடி செலுத்திய என் தம்பிமார்களுக்கும், என் தங்கைமார்களுக்கும், என் அண்ணன்மார்களுக்கும், என் அக்காமார்களுக்கும் சொல்ல ஒன்றே ஒன்றுதான். 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டீங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு ஓட்டு போடுவீங்க. ஒரு 10 பேரை நீங்கள் வாக்கு செலுத்த வைத்தாலே போதும், 3 கோடியே 10 லட்சம் ஓட்டை நாம் தமிழர் கட்சி போலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. 10 ஓட்டு 31 லட்சம் வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்கு செலுத்திய 31 லட்சம் பேரும் ஒரு 10 பேர்கிட்ட ஓட்டு போடுறான். 10 பேரை மட்டும் நீ பேசு. 3 கோடியே 10 லட்சம் வாக்கு. அதுக்குத்தான் பயப்படுறான் பாஜக, அதுக்குத்தான் பயப்படுறான் திமுக, அதுக்குத்தான் பயப்படுறான் காங்கிரஸ், அதுக்குத்தான் பயப்படுறான் அதிமுக. நாங்கள் எவனிடமாவது நாங்கள் வைத்திருக்கிற வாக்கு சதவீதத்தை வைத்து அதிமுகவரையோ, திமுகவரையோ, பாஜகவரையோ, காங்கிரஸோடையோ எவனோடு சமரசம் செய்து கொண்டால் 500 கோடியை கொடுப்பார்கள். 500 கோடி வச்சுக்க, எத்தனை சீட்டு வேணும் சொல்லு, எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லு, தர்றோம் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். எவனிடமும் காசு வாங்காமல், எவனிடமும் சீட்டை பங்கிடாமல், நாடே எங்களுக்கு மொத்த சீட்டும் எங்களுக்கு நாங்க நிக்கிறோம். நாங்க தானே பார்த்து சொல்லணும். நீங்க என்னடா எங்களுக்கு பிச்சை போடுறது? அவன் 2 பேரும் இந்திய கட்சி, யாரு காங்கிரசும் பாஜகவும் ஒருபோதும் தமிழர்களின் உரிமைக்காக, தமிழர்களின் வழிக்காக, தமிழரின் இனத்திற்காக, தமிழர்களின் மொழிக்காக ஒரு இடத்திலும் காங்கிரசும் பாஜகவும் நிற்கவே நிற்காது. அதே போல திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசினுடைய கைப்பாவைகள். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக டான்ஸ் ஆடுது, இப்படி பாஜக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதிமுக டான்ஸ் ஆடும். இவர்கள் மாறி மாறி எந்த அரசியல் கட்சி மத்திய அரசாக இருக்கிறதோ அவர்களிடம் அச்சப்பட்டு அச்சப்பட்டு பயந்து நடுங்கி. ஏன் நடுங்கிறான்? கொள்ளையடிச்ச காசு. கரூர்ல செந்தில் பாலாஜி இப்ப வரைக்கும் ஓராண்டை நெருங்க போகிறது, ஓராண்டை நெருங்க போகிறது. இப்ப வரைக்கும் சிறையில் இருந்து வெளியில வர முடியல. அந்த அளவுக்கு அச்சுறுத்தி வைத்திருக்கிறது. யாரு? ஈடின்ற ஒரு அமைப்பை வச்சு பாஜக அச்சுறுத்தி வச்சிருக்கிறது.
சரி, கரூர்ல செந்தில் பாலாஜி களவன்ட்டான், கொள்ளையடிச்சிட்டான், திருடிட்டான், அவர் மேல ஊழல் வழக்கு என்பதற்காக வீடியோ ரைடு செய்து அவனை சிறைப்படுத்தி இருக்கிறது. அப்படி சிறைப்படுத்தி இருக்கிற கரூர் பாலாஜி மீது கொடுங்கோன்மையான சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள். தவறுதலாக பாஜக தன்னுடைய சட்டத்தை பிரதிபலிக்கிறது என்று திமுக கூட்டணியில் இருக்கிற மொத்த அரசியல் கட்சியின் போது கோயம்புத்தூர்ல போராட்டம் நடந்தது. இதே அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் என்றாவது ஒரு நாள் காவிரியில தண்ணி வர மாட்டுகிறான் கன்னடன், காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி செய்கிறது, அதை கண்டிக்கிறோம் என்று பேசுவதற்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் இருக்கா? அதே போல கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்றில் தண்ணீர் தரமா இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியோடு இங்க கூட்டணி, திமுக கூட்டணி. கம்யூனிஸ்ட் தண்ணி கொடுக்க மாட்டான், இந்த பக்கம் காங்கிரஸ் தண்ணி கொடுக்க மாட்டான், பாஜக மேல இருந்துட்டு எங்களுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டான். ஆனா இவர்களோடு எங்கள் தமிழர்களின் உரிமைக்காக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் எல்லாம் கூட்டணி வச்சு அவர்களை வலிமைப்படுத்துவார்கள். காங்கிரஸ் கட்சியில ஏதாவது நான் கேட்கிற தோழப்பாடியில ஒரு 10 பேர் இருப்பார காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் இல்ல. ஆனா அந்த கட்சிக்கு 10 சீட்டு, அந்த கட்சிக்கு 10 சீட்டு. சரி, அதிமுக அவங்க பாமக கூட்டணியில் இருக்கிற பாஜக ஒரு 10 பேர் இருப்பார தொகைப்பாடியில இல்ல. அது 23 இடத்துல போட்டியிடுது. நீங்க என்னென்ன நாடகம் போடுறாங்க பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை இவர்கள் சுட்டி காட்டுவார்கள். ஆனா யாரையும் சிறைப்படுத்த மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை கொள்ளையர்கள், ஆனா யாரையும் சிறைப்படுத்த மாட்டாங்க. தேர்தல் பரப்புரையின் போது மு.க. ஸ்டாலின் பேசிய பேச்சு இப்பவும் இருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா அமைச்சர் பெருமக்களும் சிறையில் இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சிறைக்கு போவார்கள். 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இதுவரை ஒரு அமைச்சரை கூட ஏன் கைது செய்யல திமுக? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கைது செய்யல? ஏனென்றால் திருடனுக்கு திருடன் கூட்டு, இந்த திருடனுக்கு இந்த திருடன் பாதுகாப்பு, இந்த திருடனுக்கு இந்த திருடன் பாதுகாப்பு. அதே போலதான் பாஜகவும் காங்கிரசும். பாஜக வந்துச்சுல, ராகுல் காந்தியை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஊழலால் தான் ஆட்சி கவலைப்பட்டது. 2014 காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் ஊழல் செய்து விட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் தான் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டு சொல்லி 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 ஆட்சிக்கு வந்துச்சு. பூஜி வழக்குல 1,27,000 கோடியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ஆசா திருடிட்டாருன்னு சொன்னாங்க. வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அவரும் திகார் சிறையில் இருந்தாரு, வெளியில வந்தார். இப்ப வரைக்கும் ஆர் ஆசா தண்டிக்கப்பட்டிருக்காரு. அதே போல காங்கிரஸ் கட்சியில என்னென்ன மத்திய அமைச்சர்கள் ஊழல் செய்தார்களோ ஒரு அமைச்சர் சிறைக்கு போயிருக்காரு. போல நாளைக்கு மத்திய அமைச்சரவை காங்கிரஸ் அமைத்தால் பாஜகவின் அமைச்சர்கள் சிறைக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக போக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் அவர்களை பாதுகாப்பார்கள், அவர்கள் இவர்களை பாதுகாப்பார்கள். இந்த 2 பூச்சாண்டியும் இல்லைன்னா அரசியல் சரியாக இருக்கும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி ஒரு தெளிவான முடிவை சொல்கிறது. ஒருபோதும் இந்திய தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்ற பேரழிப்பை நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கிறது. திமுக உடையும் போக மாட்டான், அதிமுக உடையும் போக மாட்டான், காங்கிரஸ், பிஜேபி என்று எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்கட்சி தான். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு புரிந்தால்தான் நீங்க எங்களை வாக்கு செலுத்துவீங்க. நாங்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த நாட்டையும் நேசிக்கிறோம். ஆனால் உயிர்க்குயிராக நம்புகிறோம். என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் அண்ணன், என்னுடைய உயிர் மு. களஞ்சியம் அவர்கள் இந்த தொகுதியிலே நிற்கிறார். அவர் சாதாரண ஆள், எல்லாரும் சினிமா டைரக்டர் நினைக்காதீங்க. அவர் இந்திய கப்பற்படையினுடைய அசிஸ்டன்ட் கமாண்டராக வேலை செய்தவர். அசிஸ்டன்ட் கமாண்டர்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மேஜர், ஒரு பெரிய ஜெனரல் லெவலுக்காவது பதவிக்கு போயிருப்பார். அவர் வேலையில இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 1000 கப்பற்படையின் அதிகாரிகள் வந்து தினமும் சைட் அடிச்சு போவான். ஆனால் அதையெல்லாம் மனதில் வைக்காமல் என் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உங்களை வீதியா வந்து கும்பிட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அவரை பார்த்து 1000 மிலிட்டரி ஆபீசர் சைட் அடிப்பாங்க,
ஆனால் அதை விட்டுவிட்டு என் மக்களுக்கு ஏதாவது உழைக்க வேண்டும், நான் பிறந்த என் மண்ணிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், நான் பேசுகின்ற இந்த மொழிக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே அரசியல் கெட்டு போய் கிடக்கிறது. இங்க ஒரு தூய ஜனநாயக அரசியலை, தூய நல்லாட்சியை, ஒரு தமிழர்களுக்கான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்கள் பணியிலே வந்து நிற்கிறார். எனவே தயவு செய்து என் மக்கள் அவரை வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பெட்டிகள் எண்ணும் போது முன்னிலேயே எங்கள் அண்ணன் வந்தார் என்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் எல்லா வேலையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட 30 நாட்களாக எல்லாம் தினம் கூலிகள், பஞ்ச பராயிகள், மாசம் 20,000 30,000 தினமும் 500 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்யற பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எங்களால் முடிந்ததை எடுத்துக்கொண்டு வந்து நாங்களாக காசு போட்டு, நாங்களாக கூட்டம் நடத்தி, நாங்களாக கொடிநட்டு, நாங்களாக பகவாய் வைத்து, நாங்களாக ஒளி வாங்கி வைத்து, நாங்களாக ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை உற்று கவனியுங்கள். திமுக காரங்க கூட்டம் நடத்துறாங்க இருந்தா அவருக்கு பிரச்சனை கிடையாது. இங்க ஆள் உட்கார்றதுக்கு கட்சிக்காரர் 1.5 கோடி தொண்டர்னு பாப்ப, 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற திமுகவும் 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் என்ற அதிமுகவும் அவர்கள் கூட்டம் நடத்தினால் கூலிக்கு ஆள் பிடிக்க வேண்டியதை தவிர கொள்கைக்காக யாரும் வரமாட்டார்கள். முக ஸ்டாலின் பேசுவார்னா நான் பேசுற அரசியல பேசுவார, பார்த்து பேசுங்க 10,000 பிள்ளைய பேசுவார். நான் பேசுகிற அரசியலை இந்த நாட்டின் முதலமைச்சரால் பேச முடியும் என்றால் முடியாது. இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியால் பேச முடியுமா என்றால் பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல, மக்களின் வலியை தாங்கியவர்கள் அல்ல, மக்களின் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அல்ல. அதனால்தான் என்னால் உடனடியாக என்னால் பேச முடிகிறது. அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையும் தெரியாது, மண்ணின் பிரச்சனையும் தெரியாது, என் இனத்தின் பிரச்சனையும் தெரியாது, என் இனத்தின் வலியும் தெரியாது. எனவே என் மக்கள் எங்களை வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காகத்தான் இருக்கிறோம். எனவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்திற்கு தாருங்கள். எங்கள் அண்ணனுடைய முதல் பெட்டியில 4 வரிசையில் 4 எங்களுடைய அண்ணனுடைய பெயர் இருக்கும், மைக்கு சின்னம் இருக்கும். வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வையுங்கள். விழுப்புரம் மாவட்டம் ஒரு புரட்சிகர மாவட்டம்னு எனக்கு தெரியும். பல புதிய அரசியல் கட்சிகளை வெல்ல வைத்து அழகு பார்த்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். புதிதாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய அரசியலை உள்வாங்கி அவர்களை வெல்ல வைத்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் என்று எனக்கு தெரியும். உறுதியாக நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.